ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராணி சாப்டர் 2. பாருங்கள் எப்படி நிற்கிறான் பாருங்கள். மொட்டை கிளை சாவி பாருங்கள் கழுத்தில் தொங்குது. பின்னாடி பாருங்கள் நிழல் தெரியுது. நம்ம கூட வந்திருக்குது நம்ம ஃப்ரெண்டும் வந்திருக்கா. இவரும் நம்ம கூட தான் இன்றைக்கி கிராணியோட வீட்டில் சுற்ற போகிறோம். நம்ம ஒன்று நாள் கிராணியோட வீட்டை ஹோம் டூர் பார்ப்போம். அன்றைக்கி மறக்காமல் எல்லோரும் வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு அந்த அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி வச்சுருங்க, ஷேரும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஈஸிலே நம்ம வச்சுப்போம். நம்ம ஃபோனுக்கு ஆல்ரெடி வந்து லோ தான், அதுவும் வச்சுப்போம். கிராண்ட்பாவும் வச்சுப்போம். இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டு கூட பேச வந்திருக்கா பாருங்கள். ஹாய், வெல்கம் டு அவர் யூடியூப் சிப்ளிங் சேனல். இன்றைக்கி நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் தான் உங்களை வந்து சிரிக்க வைக்க போகிறோம். கிராணியை ஓட விரட்ட போகிறோம். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, எஞ்சாச்சு. அன்னைக்கு காலையில் கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. ஏய், நம்மலாம் ப்ரோ பிளேயர், ஆனால் நம்ம இப்படி தான் போகணும். வரான் பாருங்க, அங்கே போய் ஒழிச்சுக்கோ. வரட்டோங்க, நம்ம தான் ப்ரோ பிளேயர். பாப்பா கிராண்ட்பா தங்கம்மா சொல்லிட்டா பின்னாடி வரா பாருங்க. குட்டி போட்டு போவாங்க. தேவைப்படும். இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்? நான் சொல்கிற எஸ்கேப் பண்ணுறியா? இல்லை, நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அந்த எஸ்கேப்பு. ஆல்ரெடி போட் எஸ்கேப் பண்ணியாச்சு, அதனால் போட் எஸ்கேப் வேணாம். ஓகே. நம்மளுக்கு ஹெலிகாப்டர் மேலே இருக்குது, அதை எடுத்துப்போம். அப்போ நீ இன்றைக்கி ஹெலிகாப்டர் பண்ண போறியா? ஆமாம், ஹெலிகாப்டரோட பொருள் ஃபஸ்ட்டு கிடச்சதில்ல. டக்டேப்பும் ஹெலிகாப்டரோட பொருள் தானே. அதனால் நம்ம இது பாட்டு போடலாமா? கிராணி ஹவுஸுங்க போடலாமா? கிராணி ஹவுஸ் இருக்காங்க வரணும். வருவோம். அவன் என் முன்னாடி பாட்டு பாடுறான். என்ன வாய்ஸ்டா கிளவா, சீக்கிரம் வந்து தேன் வாய்ஸ்டா. என் பொண்டாட்டிக்கு தேன் வாய்ஸ். நாளே ஐ திங்க் அவன் தூங்கிட்டான் நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதில் அப்படியே ஐ திங்க் நீ அந்த இது சவுண்டு கேட்குது உங்களுக்கு. ஐசிவா எங்கேருந்து வர? ஓடிடு. ஓடு மணி 2 போடு, மடல் 2 போடு. அங்கே போய் உழைச்சிக்கோ. டக்குன்னு வரட்டுங்க. அது ஓட்டானுங்க. கண்ணு தெரியலங்க. முன்னாடி தான் நீ நிற்கிற. चलो भाई. குருடா சரியான கிராண்ட்பா. குருடு பையன். இந்த போகிறான் பாருங்க ராட் வாங்க. ஐ திங்க் தூங்கிடுவான் தான் நினைக்கிறாங்க. தூங்க தான் போகிறாங்க. நம்மளே ஐசியூண்ணா. இது நாங்கள் தூங்குறோம். போயிடாத. மூஞ்சி கிஞ்சலாம் வச்சிடலாம். இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே ஏதோ கிடச்சிது. என்ன கிடச்சிது? போர்டு கீ நம்ம தேவையில்ல போங்க. நம்மளுக்கு அப்புறம் இது சவுண்டு போட்டுரும். அதனால் இப்போவே இதை தூங்குறானா? தூங்குறோம். நம்ம சாவி எடுத்துக்கலாம். பீஸ் கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ ஃபஸ்ட்டு. அதெல்லாம் நம்ம சுத்தம் போட எடுத்துக்கலாம். ஐயோ, வேந்துக்க போகிறான். 3 பெல் அடிக்குது. நீங்கள் கேட்குதா? 2 அடிச்சிச்சு, 3 வேறு வேந்துக்கா பாருங்க. ஐசியூன்னு கத்திட்டு ஓடி வரோம் பாரு. சொல்ல மாதிரி பார்த்தா 3 பெல் அடிச்சு வந்து. ஆமாம், அது ஒன்று தெரியாது. அதுக்கு தான் தெரியுமா? நான் தூங்கணும். சாரியை மட்டும் அழகே பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். நம்மளாம் ப்ரோ பிளேயரு. அங்கே வச்சு கலாய்ச்சி விட்டுருந்தோம். நான் ஓடிடு. நானும் என்ன கேட்குறேன், நானும் நமக்கு வெப்பன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அந்த ட்ராக்கில் இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. இது டோரே கேட்போ. அடுத்த பாட்டை இதுக்குள்ளே சொன்ன மாதிரி உன் வாய் பழிச்சிருச்சு. இதுதான் ட்ரெய்லரே ஸ்டார்ட் ஆகும்போது. இப்போ நம்ம வெப்பன் கீ எடுத்துப்போம். சரி, கீழே போகலாமா வேணாமா? ஐ திங்க் போகலாமா? நீ அங்கே போய்ட்டு முதல்ல லாக் பண்ணி வச்சு. கீழே இவன் குதிச்சு ஒன்றாங்க ஒரு மாதிரி ஏஞ்சிக்கும். அதிலே வந்துடுவான் போல கிராண்ட்பா. சரி, நம்ம இப்போ பொருளும் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வர்றதுனால தான் ஏஞ்சிப்பான். லாக் பண்ணி போய் கதவு லாக் பண்ணி சிடிசி கேமரா எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோ.
அவன் தூங்கிட்டு இருக்கான். பெல் அடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. எங்கே என்ன இருக்கும்? ஐ திங்க் ஷார்ட் கலர் இருக்கலாம். இங்கே வந்து நம்மளோட பழைய ஆள் இருக்கான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு சரி, இப்போதைக்கு நம்ம சுட்டுப்போம். இவனும் நமக்கு தேவைதான் போவோம். இருப்போம். நம்ம இன்னைக்கு கிராண்ட் பாவை எங்கே சுட போகிறோன்னா அது சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவன் மேலே ஏறி வந்தாலும் வருவான். அதனால் நம்ம பொறுமையாக போவோம். நம்மளுக்குலாம் அவ்வளோ தைரியம். இப்படி சொன்னல சுடு அதெல்லாம் வயிற்றில் சுட்டுருவோம். அந்த இடத்துல மிஸ் ஆகக்கூடாது. போகலாம். இப்போ நம்ம படியிலேருந்து மூஞ்செல்லாம் தேய்ச்சிக்கிட்டு கீழே போகுது பாருங்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துக்கோங்க. நல்லா தள்ளுவோம். டிக்கில் சுடலாமா? சுடு. துடிக்கிறாங்க அவன். நீ அடிக்கும் போது எங்களுக்கும் அப்படி தான் துடிக்கும். உள்ளே போயிடுச்சுங்க. உள்ளே போயிடுச்சு. வாய் தர்றா. வாய் உள்ள வாய் உள்ளேருந்து வாந்தி எடுத்துட்டான் பாருங்கள். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் போடுறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுறதுலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வீடியோலாம் வேணும் நீங்கள் கேளுங்க. ஸ்கேரி டீச்சர் போடலாம். ஹாரர் கேம்ஸ் என்னென்னலாம் சொல்லுங்கள். இங்கே பேட்லாக் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை கமெண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் கன்ஃபார்ம். பீஸில் எடுத்து நாளாக போய் போட்டு வந்துடும். என்ன பீஸு? கீழே ஒரு பீஸ். என்ன பீஸு? தட் பீஸ் நான் சொல்கிறது இந்த சிக்கன் பீஸ். இப்படிதாங்க காமெடி பண்ணுவோம். நல்ல இதெல்லாம் காமெடி மாதிரி இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பண்ணுற மிஸ்டேக்லாம் அந்த லாக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. இங்கேயா? அந்த லாக்கில் எங்கே இருக்கும்? எது அங்கே என்ன கிடைக்கும்? டோர் ஹேண்டல் கிடைக்கும். அப்போ சொன்ன மாதிரியே கிடைக்குதுங்க. நம்ம வாய் இன்னைக்கு டெய்லி பழிச்சுட்டே இருக்கு. சரியில்லை. ஆனால் வெப்பன் கீ நம்ம எடுத்து எதுக்கோ வச்சுக்கோப்பா. அந்த சிலந்தி 8 கால் பூச்சியை சுட போகிறோம். நம்ம முதல்ல என்னது அது ஏதோ வந்து எதுக்கு ஒன்று பீஸ் கிடைக்கும். அங்கே பீஸு சில டைம் இங்கே கூட ஸ்பான் ஆகும். கிராண்டா நான் ஓடிக்கலாம். இதுக்குள்ள என்னது சவுண்டெல்லாம் நான் பார்க்கலாம். இங்கே எதுவுமே கிடைக்கலங்க. ஏமாற்றிட்டாங்க. தேரிவா வரோம். எங்கே தேரிவாருன்னு சொல்லிட்டு இங்கே தான் போகிறோம். தேரிவாரில் எனக்கு எதுவும் கேட்கலையே. என்ன போகிறாங்க? எங்கே ஒன்றும் உயிரோட வரலங்க. சில டைம் இங்கே ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் போயிட்டேன். அங்கே ஒரு ஷார்ட் கன் எடுத்து சுடுறாங்க. ரிங்காரோ இப்படி வரியா? நானே பாக்கெட்டுக்குள்ள பைசஸ் விளையாடிட்டு இருக்கேன். சிம்மில ஓடு. நீ நோண்டுற. சிம்மில ஓடு. மணி 2 போடு. கிராண்டோட போட போகிறேன். சவுண்டு போட்டியா? ஐ திங்க் அங்கே பாட்டு ஓடுன்னு நினைக்கிறேன். கிராணி சவுசன் போடுவாங்க. சிரிக்கிறாங்க. கீழே தான் வரோம். வாடா மச்சி வாழை கலை வச்சு உடம்ப பிச்சு வா ஜூ வா கிராண்ட்பா. அங்கே பாரு ரூமில் கிராணி வெயிட் பண்ணுறோம். அவனை கூப்பிட்டு போகிறவா பெட்டில் வெயிட் பண்ணுறோம். கிராணி வெயிட் பண்ணுதுப்பா. வாப்பா. ஏன்பா நம்ம இப்படி சைடில் கூட நடக்கும். சிரிக்கிறாங்க. அவனை போட்டு தள்ளி கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி சிரிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா என் கால சூப்பர் ஸ்டார் ஜெட்டி மேன். சூப்பர் மேன்ரா. ஜெட்டி மேன் இங்கே ஏறி வந்தாலும் வருவாங்க. நம்ம வாய் வார்த்தை பழிக்குதான். அடிப்பான்னு சொன்னால் அடிச்சிட்டாங்க. ரொம்ப மோசங்க. அடிச்சிட்டால என் மேலேயே கை வைக்கிறியா? என் ஃப்ரெண்டு வருவா. இப்போ பாருங்கள், என் ஃப்ரெண்டு வருவா. என் ஃப்ரெண்டு வாயில் தட்டிக்க வைப்பா. வாடா சொட்ட. என் ஃப்ரெண்டே அடிச்ச சொட்ட மாட்டேன். பேர் நல்லா சொட்ட மாட்டேன். அது பேர் கிராணி பேர் வந்து ஒடிக்கின்னு வச்சுக்கலாம். ஒடிக்கின்னு
கிராண்ட் பேர் இவன் தான் ஒடுக்கி, அது குண்டி. அது அது வந்து ஒடுக்கி, இவன் பேர் வந்து மொட்டை சட்டை. என்னம்மா இருங்க ப்ரோ, அவன் மேலே கீழே போயிட்டு வருவானா, அவனுக்கு மேலே போய் ரெடியாக சக்கன்னு வச்சுட்டு வாடா என் மொட்டை அப்படின்னு இருக்கலாம். வரேன் பாட்டு போடுவாங்க. வரேன் இங்கே தான் வரேன். நல்லா தெரியுது சவுண்ட் இங்கே தான் தெரியுது. ஏங்க தரிசனம் வாங்கிக்கோங்க தரிசனம். என்ன வேகத்தில் ஃப்ரெண்டையா சுட்ட இருறா, மேலே போய் ஷார்ட் ரெடியாக வச்சுருக்கேன். ஷார்ட் கையில் இருந்ததுங்க, ஆனால் என்னால் சுட முடியல. அந்த நேரத்தில் என் கையில் என்ன இருந்தது போயிட்டு பின்னாடி போங்க, அங்கே போங்கப்பா, கீழே போங்க, வெயிட் பண்ணுவாங்க, கீழே போ. திடீர்னு வந்துட்டு நான் என்ன பண்ணுறது? ஏப்பா ப்ரோ பிளேயர் நினச்சப்பா அவனை. ப்ரோ பிளேயர் நினைப்பேன். போப்பா அப்படி கொடுப்பான், ஒரு நிமிஷம் கொடுப்பான். இப்படி போனப்பா. ஓ ஓகே. நான் சொல்கிறேன், ஆசையாக இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது. மொட்டை டிக்கிலேயே சொல்ல இன்னும் பார்க்கவே இல்லை டிக்கிலே சொல்லலான்னு பார்த்தேன். சரி விடு, தள்ளி விடுங்க. காலில் விடுறான் பாரு, படிக்கட்டில் தள்ளி விடு. அப்படிதான் தள்ளி விடுங்க. அங்கே போய் பாரு, கீழே போய் பாரு, கீழே போய் மறைஞ்சிருப்பேன். இவருங்க பிடிச்சிட்டு தொங்குறாங்க. என்னை விட்டுருங்க ப்ரோ. டைட்டானிக் மாட்டிக்கிச்சு. எடு ஸ்பானில் போகிறோம். நம்ம போய்ட்டு முதல்ல பீஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருவோம். கல்கி நீ பண்ணுறது சரியில்லை. எங்கே விழுந்துட்டா? ஐயோ போச்சு, எதாவது சொன்னேன். ஏன் ஸ்பான் ஆக மாட்டான், 2 நிமிஷத்துக்கு வர மாட்டான். நம்ம அதுக்குள்ளே போய் தேடி வைப்போம் எல்லாத்தையும். அவன் ஸ்பான் ஆக மாட்டான் அதுக்குள்ளே. அங்கே ஃப்ரெண்ட்ஸு பார்த்தியா? இதோ நம்மளுக்கு பீஸ் தான் எங்கே இருக்குது தெரியல. இன்னொன்று பீஸ் நம்மளுக்கு வேணும். இந்த ரூமில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இங்கே இல்லை, வேறு பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்தா ஓகே. வெப்பன் கீழ் எங்கே பச்சை கலரில் இருக்கு. சாணியை பூசிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்தவங்க ஜானி கேட்கணும், அங்கடா போய் விழுந்துட்டு வந்தாங்க. அந்த தமிழ் செல்வி நாடகத்தில் பார்த்துருக்கீங்க, அந்த சீன் வருவேன். அது எனக்கும் தெரியும். வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. நீ எங்கடா போய் உருண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பான். அங்கே பார்த்தியா என்ன இருக்குன்னு? அதான் அங்கே ஏதோ டோருக்கு தேவை இருந்தது, அங்கெல்லாம் திறக்க முடியாது. அது தெரியாது. போட்டோ நினச்சாங்க. என்னங்க நீங்கள் தெரியும்ல திறக்க முடியாதுன்னு. எங்கள் கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு முதல்ல பார்த்துடலாம். கிராண்ட்பாலாம் வரமாட்டாங்க. திடீர்னு ரூம் எம்டியாக இருக்கும் ப்ரோ. இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். ஸ்பான் ஆகும் எங்கேயாவது. கிச்சனில் தான் நிறைய தடவை ஸ்பான் ஆகும். கிராணி தேவை எடுத்து அங்கே மேலே எடுத்துட்டு போட்டு வச்சுக்கோ. வேணாம் இங்கே விடு, நம்ம அப்புறம் எடுப்போம். வரவங்க மாட்டோம் அடுத்து அங்கே தீடுவோம். எங்கள் கிராண்ட்பா மேலேயும் வந்து நல்லா இருக்குங்க, வச்சு கலாய்க்கலாம். போகிறது அப்படியே வெறுப்பு. அங்கே திறக்காதீங்க. ஏன் ப்ரோ திறக்காத? இங்கே அந்த சைடும் வர ஆரம்பிச்சு. இங்கே வச்சிடலாமா? வேண்டாம். அவன் நீங்கள் அந்த சைடும் வர ஆரம்பிச்சிருவான் கிராண்ட்பா. அப்புறம் அவ்வளோதான், நம்மளால் சமாளிக்கவே முடியாது. இந்த சைடும் வருவான், அந்த சைடும் வருவான். நம்ம இப்படியே வருவோம், அவன் இப்படிக்கா வருவான். இங்கே குச்சிடலாமா? வேணாம். நம்ம இப்போ வந்து ஏன்ப்பா பயப்படுறீங்க? போங்க. பயப்பில்லை, டக்கு டக்குன்னு எங்கேயாவது ஸ்பான் ஆகிட்டா தான் பார்க்கலாம். சம்டைம்ஸ் செக்யூரிட்டி ரூம் அவன் என்னத்துக்கு ஸ்பான் ஆகிருக்கான்? இதான் கேமராவில் பார்க்குறானா என்ன? அதான் செக்யூரிட்டி ரூமில் கூட சம்டைம்ஸ் ஸ்பான் ஆகும். சொன்னா ஐயோ போகல. அதில் வந்திருக்கேன். ப்ளீஸ் எங்கள் மேலே வயிற்று கண்ணில் காட்டிட்டாங்க. அதுக்கு தான் சொன்னேன், அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போ அப்படின்னு. இங்கே பார்த்தியா வெப்பன் கீ பார்த்தியா? இங்கே பார்த்தியா வெப்பன் கீ வச்சு என்ன பிரச்சனை? வெப்பன் கீ அங்கே போய் குதிச்சிரு, உள்ள போய் குதிச்சிரு. தோங்க இப்படி போகலாம். நம்ம தெரியாத வழி. வட ஜூ அங்கே பாரு, வெயிட் பண்ணுற பாரு ராணி. ஆனால் கல்கி நீ பயத்தை மறைகிறேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. பாருங்க guys, ஒரு 2 நிமிஷம் கூட பாருங்க. காலுக்கு மாற சொல்லலாமா? கரெக்டா? ஐயோ கல்கி ஆயிடுச்சுங்க. வெப்பன் கீ அங்கேயே போட்டுட்டு வந்துட்டான். இப்போ இப்படி வருவானா? வரான். நம்ம அப்படியே அவன் தூங்கும்போது சுட்டுடலாம். தூக்கத்திலே மரத்தனை காமிச்சிடும். அதுக்கு தாங்க இடிப்புவான். எனக்கு வேறு பயம். இதை பார்த்தா நீ சிரிப்பு தான் வருது. இந்த ஓட வா பாத்ரூம் போய் பார்க்கலாங்க. பார்க்கலாம் நம்ம பாத்ரூம் போகிறத.
சுடு டிகிரி சுடு மறைஞ்சிருந்து பாத்ரூமில் கூட நிம்மதியாக போக மாட்டாங்க மனசில் போடுறா. ஐயோ ஐயோ அங்கே பாருங்க. போயிட்டோ மூஞ்சில் போடுங்க, மூஞ்சில் ஏறி நின்று. இவன் மூலமாக நம்ம டாய்லெட் மேலே ஏறுவோமா? முடியல. போடு கக்கோஸில் போட்டு மூஞ்சி போட்டு. கிராணி நக்கடா நக்கடா போடா. நம்ம வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம், நம்ம முதல்ல ஃப்ரெஞ்ச் போயிட்டு அங்கே போய் நம்மளுக்கு அந்த பீஸ் கிடைக்கும். இங்கே தான் இருக்குது வெப்பன் கீ. எங்கேயும் போட்டேன். இப்போ தான் வந்து ட்ரைலரே பார்த்துருக்கான் அவன். இனிமேல் தான் மெயின் பிக்சரே பார்ப்பாங்க. இங்கே அவன் மறைஞ்சு போயிட்டாங்க. இங்கே ஸ்பான் ஆவானா? என் பேரை அம்மா சொல்ல. ஏதோ பேர்லாம் டிவைன்ல சைடில் முணுமுணுக்குறான். ஏங்க கிளிச்சாக அது ஃபோன். ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அது உள்ளே இருக்குது. அது நம்ம இதில் பார்த்தோமே, அது ஓவனில் போய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. பைத்தியக்காரங்க. ஏன் எந்த ஊரில் ஓவனில் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க? கிராணி தான் வைக்கும். சமைக்க தரல, கிராண்ட் பார்க்க மூளை கூட இல்லை, அதனால் இதையும் கொடுத்துருவான். இந்த எடுத்து இதே தின்னு தலை அப்படின்னு. திருப்பி சுடுவோமா என்ன? அவனும் வரல இன்னும். வெயிட் பண்ணி சுடுவோமா? நம்ம போயிட்டு வேலையை பார்ப்போம். திரும்பி மரண மாதிரி காமிச்சிடுவான். அது அடியில் அந்த கிணறு இருக்குது, அது அடியில் ஏதாவது பிக்சர் கிடைக்கும். பிக்சர் கிடைக்கும் இருக்கும் சம்டைம்ஸ். இதோ வந்துருச்சு. எங்களோட காலுங்க வால் வந்துட்டு சுட்டு ப்ளீஸ் அங்கே. ஆமாம், சுட்டா அப்புறம் கிராண்டா வெறி பண்ணி தட்டுவானே, அவனே சுட்டுருவோம். எப்படி நம்ம அதெல்லாம் மட்டும் டபுள் ஷாட் கன் இருக்குது. என்ன ஒன்று புல்லட்டுக்கு ஸ்கெலிட்டனுக்கு, இன்னொன்று புல்லட் எங்களுக்கு. ஐயோ உள்ள போச்சு. லைட்டாக இது பேசுகிற பிடிச்சிடாதம்மா. குண்டா கன்ஃபார்ம் இங்கே தான் வருவான், எங்கேயாவது வருவான் கன்ஃபார்ம். குண்டா இல்லை, அது 4 கால் பூச்சி. 4 குண்டா. அவனுக்கு சாப்பாடே போடுறதில்ல போல இருக்கு. நம்மள பிடிச்சி படிக்க வைக்கிறோம். நாங்கள் வரமாட்டோம். அக்கறையே இல்லைங்க. சென்ட்ரி அங்கே ஒருத்தி கட்டிருக்கா. நாய் தான். அக்கறையே இல்லை. ஐ திங்க் இன்னத்துக்கு அக்கறையே இல்லைங்க. சென்ட்ரி நான் காட்டேன். வாயை பார்த்தியா? ஒன்றையும் சரி நான் இருக்க பார்க்கல. கிளம்பி அடுத்த தடவை நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம். கிராண்ட்பாவோட ஹோம் டூரு சாப்டர் 1 இது ப்ராக்டிஸ் மூடில் பார்க்கலாம். அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் மூடில் பார்க்கலாம். ஹோம் டூர் அதாவது ஃபோட்டோஸு எப்படி ஃபோட்டோலாம் எப்படி ட்ராலாம் எங்கே வச்சுட்டு, அப்புறம் இந்த மேட்டோட ரேட்டு அதெல்லாம் பார்ப்போம். 10 பைசா போகாது. 10 பைசாவுக்கு போகாது. ஆக்சுவலி இவங்க வீடு இல்லை, இவங்க வீட்டில் யாராவது கூட இருப்பாங்க. இவங்க அடுத்து நோத்திட்டு இவங்க வீடு ஆடையும் இல்லை, வாடகை கொடுக்க முடியலன்னு ஓனர் வச்சு தள்ளிடுவாங்க. இவங்க மேல் வீட்டில் வந்துட்டுருப்பாங்க. ஒரு வேளை ஓனரே 4 கால் பூச்சியை மாற்றிட்டாங்க. எங்கன்னா வராங்க. அவன் கீழே போட்லேருந்து வரான்னு நினைக்கிறேன். போட் ரூம்லேருந்து எனக்கு சவுண்டு கேட்குது. எனக்கு அந்த போட் ரூமை திறக்கிற மாதிரி மூடுற மாதிரி. டே கிராண்ட்பா தயவு செஞ்சு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஏதோ. ஆக்சுவலி இவனுக்கு நம்ம பயப்படக்கூடாது, கிராணிக்கு தான் பயப்படணும். அது கூட ஒரு ஆள் இல்லை. ஏன் பயப்படணும்? கிராணியெல்லாம் ஒரு ஆளா? கிராணி வந்து கிராணி தான் வந்து ஒடுக்கி. கிராணி ஒரு பிசுற சத்தம் போட்டாலே வந்துடும். இந்த கிராண்ட் நம்மளை பார்க்க இப்படி இடிச்சா கூட வந்துடும். அது இவன் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கானா நம்ம பார்க்காம வருவோம். கண்ணு தெரியாது. ஆனால் நம்ம பின்னாடி வந்து அடிப்போம். முதுகில் வந்து கொடுப்போம். பயப்படும். எதிரில் வந்து நிற்க பயப்படும். முதுகில் வந்து கொடுப்போம். எங்கடா அவன்? எங்கப்பா வரமாட்டியா? அவன் பாருங்க ஒரு டிராயிங். எங்கேயா தூங்கிட்டு இருப்பான் அவன் பெட்ரூமில். கிராணி வாட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். கிராணி என்னை ஏமாற்றிட்டியடா, கிராணி ரூமில் வெயிட் பண்ணுறான்ட்டு அப்படின்னு சொல்லி நீ அவனை சுட்டுட்டு எங்கிட்டா. அங்கே பாருங்க ஒரு ரத்த ஃபோட்டோ. அது பெயிண்டிங்கா? அவன் பெயிண்டிங் யாரையாவது இடிச்சிருப்பான் பேப்பரில் வச்சு. கிராணி பண்ணி அதை அப்படியே எடுத்து ஃப்ரேம் பண்ணி. நான் சொன்னேன்லங்க போட் ரூம் திறக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, நான் இங்கே நிற்கிறேன்னா கண்ணே தெரியாது. அப்படியே போகும். கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் பார்ப்போம். பாருங்க, பார்க்கவே இல்லைங்க சுத்தமா. கொரிட பையன் எங்க சாட்டுங்க. என்னங்க கையில 10 அடி தள்ளி போகிறான். கை மடங்கிச்சு போகிறது. கையில் சுட்டோம். பேண்டேஜ் போட்டுடணும். ஏய் டாமி எந்திரிப்பா. டாமி எந்திரி. என்ன தலை தொங்கிருச்சு. என்னப்பா எந்திரி டாமி, உன் உள்ளே தள்ள போகிறேன். இவன் ஏன் தான் தெரியல, செத்து போனால் கண்ணை முடிக்கிறான். கிராணிலாம் அப்படியே கிடக்குது.
கீழே ஊஞ்சி போகாத போய் ரெஞ்ச் எடுத்து வேலை வேறு பாரு. சரி நம்மளுக்கு வேறு வேலை இல்லை பாரு. இது கூட கன் எதுக்கோ லோட் பண்ணி வச்சுக்கோ. டக்கு அடிச்சுட்டு நான் ஒரு தடவை அவன் பார்த்துட்டாங்க. அந்த ரூமில் ஒரு ரூம் இருக்குல்ல, பெஞ்சு அந்த ரூம் ஒரு பெட்ரூம் இருக்குல்ல அந்த இடத்துல, அந்த ரூமில் வந்து பார்த்துட்டான். என்ன உள்ளே வந்துட்டான். என்ன பண்ணுறது தெரியாமல் ஒளிஞ்சிட்டேன். கீழே குனிறாங்க. அவன் கீழே குனிஞ்சு வந்து அட்டாக் பண்ணுறான். நீ வெஞ்சு எடுத்து அவன்கிட்ட நல்லா தான் இருக்கும். ஹெலிகோ நம்ம வந்து ஹெலிகாப்டர் போய் பார்த்தோம்ல. டேப்பு கிடச்சிட்டா? டேப்பா வந்துருப்பானா என்ன தெரியலையே. சேஃப்டி இது உள்ள ஃபியூவல் கிடச்சா இருக்கும். ஜெட்டி போட்ட பையன் நல்ல வேலை. அவனுக்கு ஒரு மச்சம் இருக்குது பாருங்க. நான் பார்த்தேன். அவனுக்கு ஒரு மச்சம். சென்ட்ரிலாவும் அங்கே தான் இருக்கும் சம்டைம்ஸ் மச்சம் என்ன வந்துட்டு போகிறேன் இருந்தாலும். சென்ட்ரினோட புள்ள தானே இது? ஆமாம், சென்ட்ரினா புள்ள இல்லை, சென்ட்ரினாவே தான். சென்ட்ரினாவேவா? சென்ட்ரினா தான் இது. அதோட ஆவி இதுக்குள்ளே நான் சொன்னமே நம்ம வாய் வார்த்தைலாம் பழிக்குது. ஆமாங்க, ஆனால் நம்ம சொல்லாதவங்க தான் பழிக்காது. சரி வந்துருப்பானோ. நம்ம எதுக்கும் சுட்டு போயிட்டோமா? வேணாம் நீ போயிட்டு கேஸ் எதுக்கு சுட்டு எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஏதோ வர மாதிரி ஒரு ஃபீல். சரி விட்டு போயிடலாமா? போயிட்டு வந்துடலாம். நம்ம ப்ரோ பிளேயருங்க, பயப்படக்கூடாது. இப்படி கண்ணு தூக்கி போட்டு போ. திடீர்னு வந்து ஜர்க்கு விட்டு எனக்கு திடீர்னு வரும்போது ஜெர்க் விடுதுங்க. நம்மளுக்கு பயமாக இன்னும் கிடைக்கல. ரொம்ப எல்லாம் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு கிடச்சிருச்சா? நான் எப்படி சொல்ல பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு இடத்துல இருக்குது அந்த ரூம் இருக்குல்ல, ஒரு பெட்டு இருக்கும். அதுக்குள்ளே கூட சுரங்க பாதைலாம் கூட இருக்குங்க. அங்கே ஒரு ரூமில் டேபிள் வரைக்கும் வருவாங்க. டேப் எடுத்து வச்சுக்கிட்டியா? டேப் உள்ள இங்கே ஒரு ஷார்ஜன் வேணுங்க. ஐயோ ஒரு சுட்டு வந்துடலாமா? குதிக்கும் போது சிரிக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. யார் கிராண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவும் கேட்கல. ஐ திங்க் எங்கே போட்டு அந்த படிக்க சுட்டு போட்டுருந்தியா? அது அங்கே போட்டு வந்துட்டேன். போட்டு வந்தது படிக்க இங்கேயே போட்டு வந்துட்டோம். அப்படியே வரானா திரும்புறானா. ஐயோ வாய் வார்த்தையோட படிக்கிறேன். இங்கே பாருங்க, வாயத்தை படிச்சுட்டு உண்மையாகவே படிச்சு. உண்மையாக சொல்கிறேன், நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இல்லை, விளாடிட்டே தான் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் தரலங்க. உண்மையாலே எப்படி என்ன முடியல தெரிலையே. டேப்பே செத்து கிடக்குறத பார்க்கலாமா கேமராவில்? எங்கே கட்டலாம்? கீழே. அங்கே தான் கேமராவே இல்லையே. அங்கே தெரியும். சரி தெரியாது. சரி பரவாயில்ல விடு. நமக்கு டேப் எங்க? அவன் செத்து கிடக்குறது பார்க்கும்போது நமக்கு நம்ம புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? லாஸ்ட்டாக சுடுறதுக்கு முன்னாடி புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவனை சுட்டு இவ்வளோ சொல்லலாமா? சவுண்டு கேட்டுச்சோம் தரேன். இது நான் விளாட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விளாட்டா? லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து கூட சரியா? லாஸ்ட்டாக ஓகே. அந்த புல்லட் வர லோட் பண்ணோம். டக்குன்னு சுடணும். இது இப்போ அடுத்து கீழே வரும். கீழே முடிச்சாச்சு. இன்னும் அதுக்குள்ளே மாறுது. இது அடுத்து கீழே. இது இப்போ வராது. ரெடியாக இருக்கேன். அது போயிட்டு இப்படி வந்து என்ன நம்மளுக்கும் தானே இது லாஸ்ட் ட்ரை. இது ரொம்ப இதில் அடுத்து தான் கிடையாது. அடுத்து வரும். நீ சொல்லு. இப்போ வந்து என்னன்னா என்ன சொல்ல வரேன்னா, இது தள்ளிட்டோமா புல்லட்டை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுட்டோம். இங்கே எடுத்துங்க கரெக்டாக மறந்துச்சு. தள்ளிக்கிட்டே இருக்கணும். கீழெலாம் கொட்டணும் அப்படியே புல்லட்டு. அப்படியே ஒரு லோட் இப்படிதாங்க நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சும்மா நம்மளுக்கு வேணும்னா கூட
நீங்கள் நீ டேப் யூஸ் பண்ணோம் மறந்துடாத டேப் யூஸ் பண்ணிக்கோ டேப் எங்கே கீழே கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். கீழே போகிற பயமாக இருக்குது. சவுண்ட் இங்கே போட்டு அவனை கூப்பிடு. இங்கே என்னத்தை போட்டிருக்கீங்களா? இங்கே ஒரு இது இல்லை இங்கே போட்டுக்கோ. நீ கன்னை வச்சு அங்கே போடலாமே. கன்னை போட்டு சுடுவேன். இங்கே அப்படி இல்லை எப்படி சொல்கிறது இருக்கா இதை எடுத்து இங்கே போடணும் போட்டு கண்ணு காது கேட்கலான்னு தெரியல. வேலை எங்கன்னா அவனுக்கு காது டே வந்துடுறா எல்லாம் ட்ரோல் பண்ணுறோம் காது கேட்காத கிளவன்ட்டு எல்லாம் வந்துடுறா. சரி இங்கே லைட்டாக தள்ளி விடும். இவன் குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே வந்தோன்னா இங்கே ஒருத்தர் குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வரும். பாருங்க இவன் குதிக்கிறான் அப்படின்னு. வரட்டும் வரட்டும். வாடாய பச்சி வாழைக்கா பஜ்ஜி மரிச்சி இவ்வளோ நேரம் நாங்கள் நடப்பா ஒருத்தன் குருட்டு பையன். இது பெட்ரூமுக்கு போயிட்டாங்க. முடிச்சிடலாமா? இங்கே தெரியும்ல. முடிச்சிடலாமா? குச்சி இங்கே சுடுவோமா? இங்கே ஒரு ஷூட் பண்ணலாம். சுட்டா சவுண்டு கேட்டுருக்கேன். இங்கே தான் வர நினைக்கிறேன். ஆமாங்க சுட்டுட்டோங்க. வெற்றி 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 உன் முன்னால் உலகம் என் பின்னால். ராம்ராஜ் என்ன எக்ஸசைஸ் பாருங்க. நாய் எட்டு போது அவனை மூளையில் போட்டு என் நம்பர் அல்ல. ரொம்ப இதுவாக போட்டு நம்ம தான் இது ஒரு பெரிய இதில் இருக்கும். அதாவது என்ன சார்ஜர் போடலாம். இங்கே நம்ம எப்படி இது வாய்ப்பே இல்லை. இதுங்க மேலே ஆக்சுவலி மணி கீழே வரும். மேலேருந்து கீழே வந்தா ஒன்றும் இல்லை. ஏனிலேருந்து கீழே வந்தால் அது ஆகுமா? देखने की हिम्मत है, कंटेंट जबरदस्त है और இங்கே பாருங்க நம்ம டே 3 வந்துட்டோங்க. டே 1 முடிக்க வேண்டிய நம்மளுக்கு இன்னும் எத்தனை நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் பட் நம்ம எடுக்கணும் அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு இது கிடைக்கல. எது ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சு. ஆமால அந்த இது கிராண்ட் பாக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் ப்ரோ பிளேயர். அதனால் ஜாலிட்டி விட்டு நம்ம இப்படி போகணும். மேலே போகணும். கிராண்ட் பா வருவான் வந்தோடனே பார்ப்பான். நம்ம அது ஷார்ட் கன் இருக்க எடுத்து சொல்லுங்கள். ஷார்ட் கனுக்குலாம் இது போடுவாங்க. இதாங்க ப்ரோ பிளேயர். நம்மளை ப்ரோ பிளேயர் சொல்லிக்கூடாது. அதுக்கு கிரிஞ்சு தான். கமெண்ட் பண்ணுங்கள் கல்கி டிவைன் ப்ரோ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை சொல்லிக்கூடாதுயா. நீங்கள் ஷார்ட் கன் நீங்கள் கீழே போட்டு நம்மளை ப்ரோ பிளேயர் சொல்லிக்கூடாது. அதனால் நம்மளை யாரெல்லாம் நம்மளுக்கு ப்ரோ பிளேயர் தோணுதோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து பண்ணுங்கள். இங்கே நம்ம உடும்புக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நான் மேலேருந்து குடிச்சா ஒன்றுமே ஆகாதான். அதுக்குள்ளே மூவ் பண்ணிட்டே கீழேருந்து ஏனிலேருந்து பாதியில் குடிச்சா அது ஆகுமா? எப்படிங்க? முதல்ல நம்ம ஹெலிகாப்டர் போய் பார்ப்போம். இன்னும் வேணால் பார்ட் 2 போட்டுப்போமா? மேலேருந்து குடிச்சா ஒன்றுமே ஆகாது. நம்ம வந்து ஹெலிகாப்டர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு பார்ட் 2ல் வேணால் நம்ம வந்து அது என்னது எஸ்கேப் பண்ணுறதை பார்ப்போம். முதல்ல நம்ம அங்கே போட்டுமே. எங்கே அது எங்கே நீ முடிக்க போகிறோம். அவ்வளோதான் பார்ட் 2 முடிச்சு போட்டோம். இன்னும் நம்ம நிறைய தேட வேண்டியது இருக்கா? டேப்பு கிடச்சாச்சு, கேசோலினும் கிடச்சாச்சு, ஹெலிகாப்டர் டீயும் கிடச்சாச்சு. வேறு என்ன கிடைக்க வேண்டியது இருக்கா? கிடச்சிச்சு தான். சரி முடிச்சுக்கோங்க. 6% இங்கே வந்து மாட்டெல்லாம் அது கீழே வந்துடும். அதனால் இது மாட்டி அங்கே பச்சை லைட் வந்தோடனே இது போகும். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் பார்க்க போகிறோம். இது குண்டு வரல டன் 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 டன். இதை இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம இந்த சைடு போவோம். இப்படியும் நம்மளால் போக முடியும். அந்த பாருங்கள் நம்ம கீழே. இப்போ நமக்கு என்ன தேவை? ஹெலிகாப்டர் கீ. நம்ம வேணால் இது அது வந்து
வெடிக்குமே குண்டா குண்டு போடு யார் மேலே கிராண்ட் சரி தான் மொட்டை மாடியில் போடுவான். பட் இப்போ நமக்கு டைம் இல்லை. எங்கே நம்மளோட யார் வந்திருக்கான்னு பாரு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ இது ஹெலிகாப்டர் பார்த்துட்டோம். நம்ம வந்து பார்ட் 2ல் பார்த்துருக்கோம். பார்ட் 2ல் வந்து நம்ம இது பார்ப்போம்.